உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி பகுதியில் ஒவ்வொரு மக்களவை தொகுதியாக பார்த்து வருகிறோம். மக்களின் எதிர்பார்ப்புகள், தேவைகள், பிரச்சனைகளின் அடிப்படையில் மட்டுமன்றி தொகுதி எம்பி செய்தது என்ன, செய்ய தவறியது என்ன, தொகுதி மக்களின் விமர்சனங்களுக்கு எம்பி சொல்லும் பதில்கள் என்ன, இப்படி மக்கள் எதிர்பார்க்கும் ஒரு தொகுதி குறித்த அத்தனை அம்சங்களையும் உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதியில் பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது தருமபுரி மக்களவை தொகுதி. தொகுதி முழுவதும் கள ஆய்வு செய்து கூடுதல் விவரங்களை தர நம்முடன் இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் சுதேஷ். சொந்த மாவட்டத்தில் தொழிற்சாலைகள் இல்லாததால் பிற மாவட்டங்களில் வேலை வாய்ப்புக்கு தேவைப்படும் மனித வளத்தை அள்ளி தருவதில் முக்கிய பங்காற்றுகிறது தருமபுரி மக்களவை தொகுதி. இந்த தொகுதியின் மற்ற தகவல்களை இப்போது பார்க்கலாம். தருமபுரி மாவட்டத்தில் மொத்தம் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. இம்மாவட்ட மக்கள் தொகை 15,02,900 பேர். இவர்களில் முதல் தலைமுறை வாக்காளர்கள் 32,105 பேர். தருமபுரி மக்களவை தொகுதியில் தருமபுரி, பாலக்கோடு, பென்னாகரம், தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இவற்றில் 13,30,034 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 6,82,875 பேர் ஆண்கள், 6,47,083 பேர் பெண்கள், பிறர் 76 பேர். தருமபுரி மக்களவை தொகுதியின் பெரும்பாலான பகுதிகள் வறட்சியானவை என்பதால் பெங்களூர், திருப்பூர் பகுதிகளுக்கு தேவையான மனித வளம் இங்கே அதிகம். அதோடு புளி உற்பத்தி, கிழங்கு உற்பத்தி, பட்டுக்கூடு தயாரிப்பு, ரசாயன பொருட்கள் தயாரிப்பு ஆலைகள், இரும்பு தொழிற்சாலைகள், விவசாயம், மீன்பிடி தொழில் ஆகியவையும் இங்கு உள்ளன. காவிரி, ஒகேனக்கல் அருவி, அரூர் தீர்த்தமலை கோயில், தருமபுரி அதியமான் கோட்டை, மேட்டூர் அணை, பாலாறு, மேட்டூர் அனல்மின் நிலையம் ஆகியவை இத்தொகுதியின் சிறப்பம்சங்களாகும். தருமபுரி மக்களவை தொகுதியில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி, 7 தனியார் பொறியியல் கல்லூரிகள், 5 பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள், 2 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள், 13 தனியார் கலை அறிவியல் கல்லூரிகள், 2 அரசு பாலிடெக்னிக்கள், 23 தனியார் பாலிடெக்னிக் கல்லூரிகள் ஆகியவை உள்ளன. தருமபுரி மாவட்ட அளவில் எடுத்துக்கொண்டால் 1,86,553 பேர் அரசு வேலைவாய்ப்பு மையத்தில் பதிவு செய்து காத்திருக்கின்றனர். தருமபுரி மக்களவை தொகுதியில் 1999ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் இளங்கோவன், 2004 தேர்தலில் அக்கட்சியின் வேட்பாளர் செந்தில் ஆகியோர் வெற்றி பெற்றனர். 2009 தேர்தலில் திமுக வேட்பாளர் தாமரை செல்வன் வெற்றி பெற்றார். பாமகவுக்கு 2வது இடமும் தேமுதிகவுக்கு 3வது இடமும் கிடைத்தது. தருமபுரி மக்களவை தொகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தொகுதிக்கு உட்பட்ட பாலக்கோடு மற்றும் பென்னாகரம் பகுதி மக்கள் முக்கியமான சில கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். பாலக்கோடு பகுதியில் அதிக அளவில் தக்காளி சாகுபடி செய்யப்படுகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் தக்காளி நாட்டின் பல மாநிலங்களுக்கு விற்பனைக்காக அனுப்பப்படுகின்றன. ஆனால் தக்காளியை விற்பனை செய்வதற்கு ஏற்ற வசதி இல்லை என்று கூறும் இவர்கள் சேமிப்பு கிடங்கு அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். கேரளா, ஆந்திரா, பெங்களூரு, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம் எல்லா ஊருக்கும் நாங்கள் தக்காளி அனுப்புகிறோம். அதனால இங்கே மார்க்கெட்டு பத்தாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் வசதி கம்மி. அதனால கவர்மெண்ட்லேருந்து எதுனா கொஞ்சம் வசதி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குங்க. பென்னாகரம் பகுதி மக்களோ வேலை தேடி வெளிமாநிலங்களுக்கு செல்லும் நிலை இருப்பதால் தொழிற்சாலைகளை கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். மருத்துவ வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது இவர்களின் மற்றொரு கோரிக்கை. பென்னாகரம் தொகுதிக்குட்பட்டது பல்வேறு குக்கிராமங்கள் நிறைய இருக்குது. பென்னாகரத்துக்கு அடிப்படையாக மருத்துவமனை தேவை. இப்போ இருக்கிற மருத்துவமனையில் போதிய வசதி இல்லை. உள்ளூரிலேயே அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசிடம் பல்வேறு திட்டங்களை வரப்போகும் எம்பி கேட்டு பெற வேண்டும் என்பதே பென்னாகரம் மக்களின் எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக முனிராஜ். தொழிற்சாலைகள் அமைய வாய்ப்பிருந்தும் இதுவரை எந்த தொழிற்சாலையும் தொகுதியில் கொண்டுவரப்படவில்லை என்பது தருமபுரி மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதி மக்களின் குறையாக இருக்கிறது. அவர்களின் முக்கிய கோரிக்கைகளை தற்போது பார்க்கலாம்.
தருமபுரி மக்கள் முன்வைக்கும் முக்கிய பிரச்சினை சொந்த தொகுதியில் போதிய வேலை வாய்ப்பு இல்லாமை. அரசு ஊழியர்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் வெளியூர்களுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ வேலை தேடிச் செல்லும் நிலைமை இருப்பதாக இவர்கள் கூறுகிறார்கள். வேலைவாய்ப்பு பிரச்சனையை தீர்க்க தொழிற்பேட்டைகளை கொண்டு வர வேண்டியது அவசிய தேவை என்கிறார்கள் மக்கள். இன்றைக்கும் கூட கடந்த காலகட்டங்களில் 2 லட்சம் பேர் குடிபெயர்ந்திருந்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு 3 லட்சம் பேராகத்தான் குடிபெயர்ந்து போகக்கூடிய நிலை தருமபுரி மாவட்டத்திற்கு இருக்கிறது. இந்த தருமபுரி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய இந்த நிலங்களையெல்லாம் பயன்படுத்தினால் கூட மிகப்பெரிய உற்பத்தியை பெருக்கலாம். பாப்பிரெட்டிப்பட்டியில் அதிக அளவில் மரவள்ளி கிழங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் இவற்றை விற்பனை செய்வதற்கு போதிய வசதிகள் இல்லை என்கிறார்கள் விவசாயிகள். இதன் காரணமாக ஜவ்வரிசி மற்றும் மைதா தயாரிக்கும் ஆலைகளை கொண்டு வர வேண்டும் என இவர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் முனிராஜ். சேலம் மாவட்டத்தில் இருந்தாலும் மேட்டூர் சட்டப்பேரவை தொகுதி தருமபுரி மக்களவை தொகுதிக்குள் வருகிறது. இந்த தொகுதி மக்களும் அரூர் மக்களும் என்ன கேட்கிறார்கள் என்று இப்போது பார்க்கலாம். சேலம் மேட்டூர் இடையேயான தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் செய்யப்படாததால் அதிக அளவில் விபத்துகள் ஏற்படுவதாக மக்கள் கூறுகிறார்கள். ரசாயன மற்றும் இரும்பு தொழிற்சாலை கழிவுகளால் சிறுநீரகம், நுரையீரல் போன்ற பாதிப்புகளுக்கு ஆளாவதாக இந்த பகுதி மக்கள் வேதனை கூறுகிறார்கள். குடிநீர் பிரச்சினை இருந்து வருவதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். பொல்யூஷன் ப்ராப்ளத்தினால நோய்வாய்ப்பட்டு நிறைய இறக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா புற்றுநோய், நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய் நிறைய பாதிக்கப்பட்டு மக்கள் இறந்துட்டு இருக்காங்க. ஆங்கிலேயர் காலத்தில் போடப்பட்ட ரோடு அது அந்த காலத்துலேருந்து இது வரைக்கும் அப்படியே இருக்குது. கொஞ்சம் கூட விரிவாக்கமே கிடையாது. ஆக்சிடென்ட் அதிகமாகுது. ஜனத்தொகை பெருகி இருக்கிறதுனால வாகனங்கள் அதிகமாக பெருகி இருக்குது. அரூர் பகுதியில் அதிக அளவு கிடைக்கும் மாலிப்டினம் கனிமத்தை எடுக்கும் வகையிலான தொழிற்சாலையை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று அவர்கள் கோருகின்றனர். அரூருக்கே உரிய இந்த தொழிற்சாலை அமைந்தால் இதன் மூலம் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படும் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன். தருமபுரி தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டப்பேரவை தொகுதிகளை சேர்ந்த மக்களின் எதிர்பார்ப்புகளை பார்த்தோம். அடுத்து தொகுதிக்காக MP தாமரை செல்வன் என்ன செய்தார், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறாரா என்று பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.